ஹாய், அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஸோ வெல்கம் டு அவர் கெஸ்ட். மாப்பி இருக்காரு, ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர், ஃபார்மர் அத்லெட், இந்நாள் பேங்க் எம்ப்ளாயி. ஸோ வணக்கம். பல துறைகளில் கலக்கிட்டு இப்ப பேங்க்ல வந்து கலக்கிட்டு இருக்காரு. ஆமா. ஸோ ஓகே, சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த வருஷம் வந்து ரொம்ப சூப்பரா முடிஞ்சிருக்கு. ஸோ எங்களோட இலக்கு வந்து 2026. ஸோ நத்திங் எல்ஸ் டு ஸ்பீக். இந்த மேட்ச் எஸ்ஆர்ஹெச் 2 செத்த பாம்புகளும் அடிச்ச சண்டையில இன்னொரு பாம்பு ஜெயிச்சிருச்சு. ஓகே, இத பத்தி உங்க கருத்து என்ன? சுதர்சன் சொல்லுங்க. நோட் பண்ணி வச்சிருக்கான். நோட்ஸ் எடுத்துட்டு நோட் பண்ணி சொல்லுங்க, என்ன எதிர்பார்த்தீங்க? ஜெயிக்கணும்னு எதிர்பார்த்தீங்களா இல்ல என்ன எதிர்பார்த்தேன். எல்லா மேட்சும் தான் ஜெயிக்கணும் எதிர்பார்க்கிறோம். ஜெயிக்கிறோமா இல்ல. அதான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு மேட்ச்லயும் ஒரு பாசிட்டிவ் எடுத்துப்போம். அதுல வந்து பிரிவிஸ் நல்லா அடிச்சா அப்படி. கடைசியில் பார்த்தா, அதாவது இத்தனை மேட்ச் என்னெல்லாம் பாக்குறப்ப என்னடா மேட்ச் இது அப்படின்னு இருந்துச்சு. நேத்து மேட்ச் பாக்குற மாதிரி இருந்துச்சு. கரெக்டா ஒரு 2 ஓவர் கேட்ச் பிடிச்சாங்கல்ல, அதோட க்ளோஸ். ஆமா, அதோட ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு திரும்பி. இல்ல, நான் பேட்டிங் சொல்றத விட நம்ம பவுலிங் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் செம்மையா இருந்துச்சு. நம்ம சைடு தான் ஃபேவரட்டா போற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 10 ஓவர் சூப்பரா இருந்துச்சு. தோனி இருந்துட்டு ரொம்ப ஆக்டிவா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபீல்ட் செட் எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் பவுலிங் போட போகும்போது சொல்றேன். இல்ல, அதனாலதான் பண்ணாங்க. டார்கெட் 155 இருந்துட்டு முடிஞ்சு அவ்வளவுதான் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸே ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் வரைக்குமே இருந்துட்டு தோனி இருந்துட்டு ஸ்லிப் வச்சே பவுலிங் கொண்டு வந்துட்டே இருந்தாரு. ஒரு இதுக்கும் ஸ்லிப் வச்சதும் சரி. அப்புறம் இவன் உள்ள வந்தோன, கிளாசன் உள்ள வந்தோடனே ஸ்ட்ரைட் பவுலரிங் லைன் வரானா பவுலருக்கு பக்கத்தால இங்க ஃபீல்டர் நிறுத்தினாரு. எல்லாம் எங்க தலைவர். ஃபர்ஸ்ட் பால் இருந்துட்டு மிட் ஆஃப்ல உள்ள நின்றான். மிட் ஆஃப்ல லாங் ஆஃப்ல உள்ள நின்றான். லாங் ஆஃப்ல உள்ள நின்றவன அவன்கிட்ட 1 பிட்ச்ல பால் போச்சு. பால் போனோன்னா அடுத்த பால், அதான் ஃபர்ஸ்ட் பால் ஆடுறான் கிளாசன். செகண்ட் பாலுக்கு இருந்துட்டு வந்து பவுலிங் ஸ்டிக் இல்லைன்னா அது கொஞ்சம் இங்க பக்கத்தாலே நிறுத்திட்டான் ஃபீல்டர். ரொம்ப ஜெயிக்கணும்னு தான் எல்லாமே பண்ணுது. பட் ஆனா ஜெயிக்க முடியல. பவுலர்ஸ் மெயினா பத்திரானா எப்ப ஓவர் போட உள்ள வந்தானோ அப்பையில இருந்து மேட்ச். அதுக்கு முன்னாடி இந்த பத்திரானா யூஸ் பண்றதே இருக்கு. என்ன அதுக்கு முன்னாடி போல பாலா நீ மேட்ச் ஃபுல்லா பாத்தியா என்னன்னு தெரியல. பார்த்தோம். அதுக்கு முன்னாடியே ஒரு ஓவர் வந்து சரியான அடி. கிட்டத்தட்ட பத்திரானா ஓவர் நீ சொல்றது 17 ரன் போச்சு. அதுக்கு முன்னாடி 24. அதத்தான் நான் சொல்றேன். 13வது ஓவர் வரைக்குமே இருந்துட்டு நம்ம தான் ஃபேவரட்ஸா இருந்தோம். அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. எப்ப பத்திரானா வந்து வைடு போட்டு பவுண்டரிஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து சொல்றியா? ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றியா? ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா தான் போட்டான். ஃபர்ஸ்ட் ஓவர்லயே 2 வைடு போட்டான். நான் சொல்றேன். ஏன்னா அதுக்கு முந்தின ஓவர் தான் ஜடேஜா ஒரு விக்கெட் எடுத்திருந்தான். அதனால அவன் அந்த ஓவர் அடிக்கல. ஃபர்ஸ்ட் ஓவரை மட்டும் அவங்க அடிக்கல, பார்த்து ஆடிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நீ மேட்ச் பாத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மத்தவங்க ஓவர்லாம் திணறினவங்க ஜடேஜா இவன் ஓவரை மட்டும் அடிச்சாங்க. பத்திரானா ஓவரை ஈஸியா ஹேண்டில் பண்ணாங்க. பத்திரானா ஓவர்ல கடைசி ஓவர்ல 17 ரன்னோ 18 ரன்னோ. எனக்கு கேள்வியே இதுதான், பத்திரானாக்கு பவுலிங் போட தெரியுமா தெரியாதா? ஓகே, நல்லதான் போட்டிருக்கேன். ஒரே வைடா போடுறான், அவ்வளவு தூரமா வந்து போடுறான். இந்த ஸ்டெம்பிளா வச்சு பிராக்டிஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, ஒரு குச்சியை வச்சு அதுல அடிச்சு எல்லாம் பிராக்டிஸ். 3 குச்சி தெரியுது, வைடு கிரீஸ் இருக்கு, அதை தாண்டி எங்கேயோ தோனிக்கு போடுற மாதிரி தான் போடுறான். ஒரு 3 பால் நல்லா போட்டா 3 பால் டாஸ் பால் இல்ல 3 வைடு ஸ்டார்டர் சொன்னீங்க. வைடுல இது ஸ்டாட்ஸ் என்னன்னா ஆர்சிபி டோட்டலா போட்ட வைட விட பத்திரானா 2 வைடு மொத்தமே வந்து இது வரைக்கும் இவன் ஆடின 44 இவன் ஆடின 10-15 மேட்ச்ல இருந்துட்டு சேப்பாக்ல இப்போதைக்கு அதிக வைடு போட்ட பவுலர் இவன் தான். அதிக வைடு போட்ட பவுலர் இவன் தான். அதே மாதிரி 2025 அதிகபட்ச வைடு போட்டது வந்து பத்திரானா. அது அப்படி கம்பேர் டீமோட கம்பேர் பண்ணிருந்தாங்க. ஆர்சிபி டீமே அதிக சிக்ஸஸ் போட அடிச்சானா அவங்க டீம் சேர்ந்து மொத்தமா இவனை யார்கர் கிங் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பால் நீங்க அந்த பால் பாத்தீங்களா என்னன்னு தெரியல. வந்துட்டு ஸ்டிக் 3 ஸ்டிக்கையும் காமிச்சு 2 ஸ்டெப் தள்ளி போய் நின்றுவான். ஃபுல் டாஸ் 3 ஸ்டிக்கையும் காமிச்சு 2 ஸ்டெப் தள்ளி போய் இந்த பக்கம் நின்றுவான். இவன் ஃபுல் டாஸ் பால் பெயில் சைடுக்கு ஃபுல் டாஸ் பால் போடுவான். அது அவன் யாருக்கிற இறக்கிருந்தானா நிதிஷ் ரெட்டியால கீழே போயிருக்க முடியாது. வரலையே பாயிண்ட்ல ராஜா இப்படி தள்ளி வந்து பாயிண்ட்ல தட்டி விட்டான்.
அவனுக்கு ஈஸியா அவன் ரொம்ப நவுந்து போயிட்டான் நிதிஷ் ரெட்டியே. அவன் அழகா யார்கர் வச்சிருந்தா அவனால கீழே குனிஞ்சிருக்க முடியாது. அவன் ஸ்பீடுக்கு இருந்துட்டு டப்புன்னு அவனால கீழே போயிருக்க முடியாது. பனிங்காவா இருந்தானா தெரிஞ்சு போச்சு, எதுக்கு தேவையில்லாம ட்ரை பண்ணிக்கிட்டு ஒழுங்கா 6 பால் போட்டு வரலாம்னு வந்துட்டாரு. அது ரொம்ப மோசமா இருந்தது. எனக்கு 10 ரன் உள்ள வந்தோடனே மேட்ச் போன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து 100 இருந்துட்டு கொஞ்சம் ரொம்ப சொதப்பிட்டான் இந்த மேட்ச். நேத்து 2 விக்கெட் எடுத்தாப்ல 40 இல்ல 100 அந்த 10 ரன் 17 ரன் கொடுக்கிறதுக்கு முன்னாடி 23 ரன் அடிச்சாங்க. அதான் நோ பால் ஆக்சுவலா 100 அஹமத் இருந்துட்டு நேத்து ஆக்சுவலா நம்ம தோத்ததுக்கு காரணம் மெயினான காரணம் எக்ஸ்ட்ராஸ். 100 அஹமத் மட்டுமே இருந்துட்டு 7 வைடு 2 நோபால் போட்டான். 7 வைடா? ஆமா 100 ஜாஸ்தி. ஆமா ஒரு 5 வைடு போச்சு, ஒரு 5 வைடு போச்சு, அப்புறம் 2 வைடு வைடுல ஒரு 4, அப்புறம் 2 நோபால். அவனோட ஃபைனல் ஓவர்ல 2 நோபால் போட்டான். அதாவது 15th ஓவர் வரைக்குமே நிதிஷ் ரெட்டி அப்பதான் உள்ள வந்திருக்கான். லைன் நோபால் லைன் கிராஸ் பண்ணி 2 நோபால் போட்டா சூப்பரா இருந்துட்டு. அதுல ஒரு நோபால் 6 ஓட்டப்பே 6, ஒரு நோபால் இன்னொரு நோபால் 6 எல்லாம் போவே இல்ல. ஒரு 6 போச்சுடா, ஒரு 6டா. நோபால் 6 போனது சாம் கரன் ஓவர். சாம் கரன் ஒரு நோபால் போட்டான். சரி ஓகே. இல்ல அவன் ஒரு நோபால் 6 போல 4 வேணா போச்சு. திருப்பி ரெண்டாவது ஃபர்ஸ்ட் நோபால் போட்டு டிஃபெண்ட் பண்ணிட்டான். செகண்ட் நோபால் போட்டு செகண்ட் நோபால்ல தான் அவன் 4 அடிச்சிருவான். ஓகே. கமிந்தா மெண்டிஸ் தான் அவன் டீமே தூக்கிட்டு போனது, வேற எவனும் ஒழுங்கா ஆடல. நிதிஷ் அதான் சிஎஸ்கே பாயிண்ட் என்னதான் பிரச்சனை, ஏன் தான் வந்து இந்த 2 பாயிண்ட் தான் எடுக்க முடியல. அதான் தோனியா சொல்லிட்டார்ல, ஒருத்தர் எல்லா டீம்லயும் ஒருத்தர் 2 பேர் பெர்ஃபார்ம் பண்ணாட்டினா தான் வீக்னஸா தெரியும். அவரு டைரக்டா சொல்லிட்டார்ல, 4-5 பேர் வந்துட்டு மெயினான இம்பார்ட்டன்டான 4-5 பேர் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றது. ஃபுல் மேட்ச்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா தோனியும் ஜடேஜாவும் ரொம்ப இதா இருந்தாங்க. ஜடேஜாவும் ரொம்ப இன்டென்டா இருந்தா. ஆனா தோனி ஒரு தப்பு என்ன பண்ணிட்டாருன்னா, சாம் கரனுக்கு ஒரு ஓவரை கட் பண்ணிட்டு ஜடேஜாக்கு ஒரு ஓவர் கொடுத்துருக்கணும். ஜடேஜா சூப்பரா போட்டிருந்தான். 3 ஓவருக்கு 16 ரன் ஒரு விக்கெட் வேற. ஆனா ஜடேஜாக்கு அங்க இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இவனும் நல்லா போட்டிருந்தான், அன்சுல் கம்போஜும் நல்லா போட்டுட்டு இருந்தான். அன்சுல் கம்போஜே 3 ஓவருக்கே நம்ம நிறுத்தியாச்சு. தம்பியும் இவரு 100 ஆகுது. இப்ப யோசிச்சு பாரு, இப்ப எல்லா டீமுக்குமே மேக்ஸிமம் அதாவது சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற டீமுக்கு கொஞ்சம் அவங்க ரீடைன் பிளேயர்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம ரீடைன் பாரு, ருத்ராஜ் வெளியே போயிட்டான் கட்ட போட்டு, அது போனாரா போலேன்னு தெரியல, அது ஒரு வேற விஷயம். தூபே ஆரிச்சாமியோட முடிஞ்சு போச்சு, போன சீசன் பாதியோட அவ்வளவுதான், அதோட காலி. அது ஜடேஜா அது பவுலிங் ஓகே, பட் பேட்டிங் வந்து எந்த அளவுக்குன்னு சொல்ல முடியல. நம்ம பத்திரானா அது கேஸ், அது வந்து அது எதுக்கு ரீடைன் பண்ணானே உங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் நம்மால் விட்டுரு, அவர் வந்து அவ்வளவுதான், அவர் விஆர்எஸ் வாங்கிட்டு போற ஸ்டேஜ் இருக்காரு. அவரெல்லாம் பார்த்து பக்குவமா பார்த்து ஒரு 4 பால் அடிச்சிங்க 2 6 அடிக்கணும் டைம்ல வந்து திருப்பியும் பொறுப்பை கொடுத்து நீங்க கேப்டன் பண்ணீங்கன்னு சொல்லி திருப்பி ஏதோ வந்து தலைமால ஏத்தி விட்ட மாதிரி இருக்கு. ஸோ ஓகே, ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இலக்கு வந்து 2026. எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த ஆடின ஒரு 7-8 மேட்ச் ஆடி இருக்காங்க. 8 மேட்ச்ல எனக்கு இந்த மேட்ச் ஆடின ஸ்குவாட் எனக்கு ஓகே தான் பர்சனலா. கூடாவா மாத்தணும் ராஜு. எனக்கு புரியாதன்னா ஏன் எல்லிஸ் இருந்துட்டு ஆடவே மாட்டேன்றாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் எல்லிஸ் நல்லா தான் போட்டான். எல்லிஸ் ஒன்னும் அவ்வளவு மோசமான பிளேயர் கிடையாது. அது மட்டும் இல்லாம ஒரு ஆஸ்திரேலியானை நம்பலாம், அவ்வளவு சீக்கிரம் கிவ் அப் பண்ண மாட்டாங்க ஆஸ்திரேலியன்ஸ். 10 ரனா அப்படி இல்ல, 10 ரனா போடுற வைட கட் பண்ணாலே நம்ம மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம். 2 விஷயம். ஒண்ணு வந்து 10 ரனா வந்து ஒண்ணு முன்னாடி போட வைக்கணும். ஏன்னா வைடு போடுறான், எல்லாம் போடுறான். நீங்க 10-12 ஓவருக்கு அப்புறம் கொண்டு வரீங்க, யாருக்கா ஸ்பெஷல்னா 6 பால் யாருக்கா போடணும் இல்லையா? முன்னாடி அவனை போட விட்டு அவனுக்கு இருக்கிற லைக் கை இதுக்கு அவன் வெளியே அவுட் ஸ்விங் ஆகும். ஏதோ 1 பால் 2 பால் சான்ஸ், ஒரு ஓவர் சான்ஸ் கொடுக்கலாம். அவன் வெளியே வந்து அவன் ஒரு ஓவர் போடும்போதுதான் அவன் எப்படி பர்ஃபார்ம் பண்றான்னு தெரியும். நியூ பால்ல, ஓல்டு பால்ல 12 ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் மெயின் மோட்டிவே யார்கர் போடணும், அவ்வளவுதான். நேரா வந்து யார்கர் போடணும். அவன் என்ன பண்றான், யார்கர் போடுறதுல 6 பால் யார்கர் போடுறது இல்ல, ஒரு 4 வைடு போடுறான். அதுக்கப்புறம் ஒரு 2 பால் நல்ல பால் போடுறான். ஓகே நம்பிடுறாங்க, ஓகே யார்கர் பவுலர் அப்படின்னு. மறுபடியும் திருப்பி வந்து அதே வைடு பால் போடுறான். நான் என்ன சொல்றேன்னா, அவன் நியூ பால் கொடுத்து போட வைக்கணும் இல்லையா? அவனை ஸ்டாப் பண்ணிட்டு நேத்தன் எல்லிஸை கொண்டு வரணும். ஆனா அவனோட ஸ்லோ பால் வந்து ரொம்ப எஃபெக்டிவ். நல்லா ஆஸ்திரேலியன் மேட்ச் எல்லாம் பார்த்தாவே தெரியும், அவன் ஸ்லோ பால்லாம் ரொம்பவே எஃபெக்டிவ். அவன் ஹேண்ட் மூவ்மெண்ட்டுக்கு நார்மலா போற மாதிரி இருக்கும். ஆனா அதான் எல்லிஸ்க்கு இருந்துட்டு பேஸ் இல்ல, பட் ஆனா வேரியேஷன்ஸ் நிறைய வச்சிருக்கான் எல்லிஸ். ஏதோ ஒண்ணு பண்ணுவான்.
இப்ப இந்த 150 லோ ஸ்கோர் டோட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விக்கெட்ல பெங்களூர் விக்கெட், அதே மாதிரி இப்ப சிஎஸ்கே விக்கெட் எல்லாம் பார்த்தோம்னா லோ ஸ்கோரிங் இதெல்லாம் சிஎஸ்கே லோ ஸ்கோரிங் எல்லாம் பார்த்தா நல்ல ஸ்லோ பால் ஒர்க் அவுட் ஆகும். அதெல்லாம் அங்கிருந்தே எட்டு வந்துடலாம். ஒரு 2 ஓவர் இறுக்கி பிடிச்சிருந்தான்னா வந்துருக்கலாம். அதே மாதிரி 100 அகமது பண்ண பெரிய தப்பு என்னன்னா, லைக் நான் இது ஓவர் கொடுத்தது தப்புன்னு சொல்ல மாட்டேன். 100 அகமதுக்கு என்னன்னா தூக்கி வீச மாட்டான் பால ஃபாஸ்டா. நீ வந்து சேப்பாக் பிக்ல தூக்கி போட்டா மட்டும்தான் ரைட் பண்ணா மட்டும்தான் விக்கெட் கிடைக்கும். இப்போ அக்ஷர் பட்டேல்ல தூக்கி ஆத்தி போடுவான் மேல, விக்கெட் கிடைக்கும். சரண் போடும் போது என்ன ஆகும்னா பால் திரும்பாது, நேரா போயிட்டே இருக்கும். அது அடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நீ மேல தூக்கி போட, அது உனக்கு பெரிய டிஃபரன்ஸ் வரும். அது பண்ண மாட்டான். அடுத்தாலுமே விக்கெட் இது இருக்கும்ல, அதுதான் சொல்றேன். ஒரு 2 பால் அடி விழுகும். மறுபடியும் சாகெல்லாம் பாரு, எவ்வளவு பெரிய பெங்களூர் விக்கெட்டா இருந்தாலுமே அவன் தூக்கி தான் 2 6 அடிச்சுக்கோ பரவாயில்ல. ஆனா 3ஆவது பால் தூக்கி போட்டு விக்கெட் எடுப்பான். ஏன்னா எல்லா பேட்ஸ்மேனும் 6 பால் 6 அடிக்க முடியாது. ரஷீத் கானும் அப்படித்தானே. இவன் ரஷீத் கான் மாதிரி தான் போடுறான். ஆனா என்னன்னா ரொம்ப பிளாட்டா போடுறான். பிளாட் விக்கெட்ல இந்த மாதிரி விக்கெட்ல போட்டா அது ஒண்ணுமே பண்ண முடியாது, அடிச்சுட்டே தான் இருப்பாங்க. அதுல இப்ப நம்ம பவுலிங் வந்ததுக்கு அப்புறம் 155 நம்ம டிஃபெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல யாருமே ரன் லீக் பண்ண சாம் கரனை தவிர்த்து. சாம் கரனுக்கு 2 ஓவர் கொடுத்து அவன் 25+ போயிட்டான். சாம் கரன் தான் அந்த இடத்துல ரன் லீக் பண்ணல. ஏன்னா பவர் பிளேல நம்ம வெறும் 37 ரன் தான் கொடுத்துருந்தோம். பவர் பிளே 6 ஓவர் 37 ரன் தான். பவர் பிளே முடிஞ்சு வந்தவன கடைசி பவர் பிளேயோட கடைசி ஓவர்ல அன்சுல் கம்போஜ் ஒரு விக்கெட் எடுத்ததுனால தலை என்ன நினைச்சிட்டாருன்னா, நடுவில் 2 ஓவர் சாம் கரன் கொடுத்து ஓட்டிடுவான்னு கொடுக்க போய் அதை அடி வாங்கிருச்சு. அவங்க அந்த மெயினா இஷான் கிஷான் இருந்துட்டு அதை அட்வான்டேஜா எடுத்துட்டான். அவன் ஓவரை மட்டும் அட்டாக் பண்ணிட்டான். ஜடேஜா ஓவர் அவனால எதுவுமே பண்ண முடியல. ஜட்டு ஓவர் எதுவுமே பண்ண முடியல. இவன் ஓவர் கொடுத்தோன்னா இவன் ஓவர் அந்த 2 ஓவர் மேக்சிமைஸ் பண்ணிட்டாங்க அவங்க. ஸோ என்ன கேட்டிருந்தா அந்த ஒரு இதுக்கு பதிலா அன்சுல் கம்போஜ் நல்லா போட்டிருந்தான். இன்னொரு ஓவர் அன்சுல் கம்போஜுக்கு இருந்துச்சு. மேபி ஸ்ட்ரெயிட்டாவே 4 ஓவர்ஸ் கொடுத்துருக்கலாம். அன்சுல் கம்போஜ் 3 தான் போட்டான். ஒரு ஓவர் அட்லீஸ்ட் சாம் கரனுக்கு 1 கட் பண்ணியாச்சும் அன்சுல் கம்போஜுக்கு கொடுத்துருக்கலாம். சப்போஸ் ஜடேஜா கொடுக்க வேணாம், ஃபுல்லா முடிக்க வேணாம் அப்படின்னு போயிருந்தா அன்சுல் கம்போஜுக்கு 1 கொடுத்துருக்கலாம். கண்டிப்பா ரன் அவ்வளவு போயிருக்காது. ஏன்னா சாம் கரன் இருந்துட்டு என்ன ஆயிருதுன்னா, ஒரு பால் சாம் கரன் அடிச்சிட்டாங்கன்னா உடனே ஸ்லோவர் பாலுக்கு போயிடுறான். அவங்க ஸ்லோவர் பால் ஈஸியா கணிச்சு அடிச்சிடறாங்க. அவன்கிட்ட வேரியேஷன்ஸ் பெருசா இல்ல. டப்புன்னு என்னன்னா ஃபர்ஸ்ட் பால் 4 அடிச்சான் இஷான் கிஷான், உடனே அடுத்த பால் ஸ்லோவர் பாலுக்கு போயிட்டான். அவன் ப்ரெடிக்ட் பண்ணிட்டான், அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டான் அவனை. சோ அதுதான் அங்க ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் மிஸ் ஆச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சதுன்னா 15 ஓவர் வரைக்கும் நம்ம மேட்ச்ல தான் இருந்தோம். 150 ஓவர் எப்ப வந்துச்சோ அங்க மேட்ச் கைய விட்டு போச்சு. அப்பதான் விரிச்சு பால ஓபன் பண்ணி வச்சா அப்பதான் அட கடவுளே அப்பதான் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 ஓவர் நல்லா தான் போட்டான். வைடு போட்டிருந்தாலும் அததான் சொல்றேன். 15வது ஓவர் வரைக்கும் நம்ம மேட்ச்ல தான் இருந்தோம். எப்ப அந்த 150 ஒரே ஓவர்ல 2 ஓவர் 2 நோபால் போட்டானோ அப்ப மொமெண்டம் ஷிஃப்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பத்தினா வந்துட்டு அவனும் வைடா போட ஆரம்பிச்சிட்டான். அதோட நீ அடிக்கல, வைடா போட ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸ்ட்ராஸ்ல ஜாஸ்தி போயிடுச்சு. சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ராஸ் போயிட்டே இருந்துச்சு. அது கரெக்டா அப்பதான் வந்து 150 வரப்ப நீ சொல்ற அந்த வைடு 5 ரன் வந்தப்பதான் கொஞ்சம் பிரஷர் இருந்தது அவங்க மேல. டிஃபரன்ஸ் 10 ரனோ 5 ரனோ அடிக்கணும் இருந்தது. கரெக்டா வந்தோடனே ஃபர்ஸ்ட் பால் வைடு 4 போயிடுச்சோன்னே பால் கிட்ட வந்துச்சு, ரன் வந்தோடனே அவங்க மைண்ட் செட் போயிடுச்சு அப்படியே டோட்டலா. ஒண்ணுமே இல்ல, இந்த பார்ட்னர்ஷிப்ப கமிந்தோ மெண்டிஸையோ இல்ல நிதிஷ் ரெட்டியோ அவுட் பண்ணியிருந்தாலே அங்க மேட்ச் முடிஞ்சு அவ்வளவுதான். அடுத்து கமின்ஸ் தான். ப்ரீ பிளான் தான் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் மும்பை இந்தியன்ஸ் கன்னிங்கிறக்காக சொல்லல. இப்போ ஜென்ரலா நான் என்ன சொல்றேன்னா, இப்போ சொல்லிடுறேன் இந்த இடத்துல அவர் மும்பை இந்தியன்ஸ் கன்னி என்பதை உறுதி செய்கிறார். என்ன சொல்றேன்னா, இப்போ ப்ரீ பிளான்னா இப்போ ஒரு பவுலர் இருக்கான, இப்போ தீபக் சார் எடுத்துக்குவேன். இப்போ மும்பை இந்தியன்ஸ் போனதுக்கு அப்புறம் தொடர்ந்து 4 ஓவர் போட்டு முடிச்சிடறான். 8-9 ஓவர்ல அவன் ஓவரே முடிச்சிடறான். அவன் அப்படி இருக்கும்போது பின்னாடி இருக்கிற பவுல் அவன் 4 ஓவர் போட்டு அவன் கோட்டை முடிஞ்சு. இந்த பின்னாடி பும்ரா இருக்கான், நடுவுல ஓட்டருக்கு ஹார்திக் பாண்டியா இருக்காரு. உனக்கு எல்லாமே அப்படியே போயிருது. சோ எல்லாமே ஒரு பிளான்ல இப்ப நம்மளதுல இப்போ சிஎஸ்கே பொறுத்து ஒரு அடி வாங்கிருச்சுன்னா என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அந்த இடத்துல ஏதோ ஒரு பிளாட்ல மிஸ்டேக் ஆகி வந்து ஓட்டுறதுக்கு டிரைவர் இருக்கிறாங்க. எங்களுக்கு டிரைவரே இல்ல, தெரியல.
100 மோசம்னு சொல்ல முடியாது. இன்னொன்னு என்னன்னா 100 நேத்து டியூ ஜாஸ்தி, ரொம்ப ஜாஸ்தி. 100 சுத்தமா திரும்பல. மேபி 100 இவர் என்ன பண்ணிட்டாருன்னா 10 ஓவருக்கு அப்புறம் இன்னொரு நியூ பால் எடுக்கலாம்ல. சோ அந்த இதுக்காண்டி இருந்துட்டு வெயிட் பண்ணிட்டு 100 பேக் பண்ணிட்டார். இதுவும் ஒரு ரீசனும். ஏன்னா ஆடின 8 மேட்ச்ல டாஸ் வந்து 2 மேட்ச் ஜெயிச்சோம்னு நினைக்கிறேன். ஆமா, நேத்து டாஸ் இவருதான் ஜெயிக்கவே இல்ல. அதுக்கப்புறம் 2 மேட்ச் டாஸ் ஜெயிச்சோம்னு நினைக்கிறேன். இது நேத்து ஜெயிச்சோம். நம்ம இருந்துட்டு மெயினா நம்ம ஆடின சேப்பாக் மேட்ச் எதுலயுமே நம்ம டாஸ் ஜெயிக்கல. மும்பை மேட்ச் மட்டும் தான் ஜெயிச்சோமா டாஸ். 1-2 லக்னோ கூட ஜெயிச்சோம்னு நினைக்கிறேன். லக்னோ கூட ஜெயிச்சுமா? லக்னோ கூட சேப்பாக்ல ஆடல. ஒரு டிசி மேட்ச் நான் சேப்பாக் பிச்சில் நம்ம டாஸே ஜெயிக்கல, தோத்து தான் போனோம். மேபி அது ஒரு ரீசனும். ஏன்னா இவங்க ஒரு பிளான போட்டு வந்து ஒரு மாதிரி சேசிங் மாதிரி அது என்னன்னா வந்து ஒரு டியூ ஃபேக்டர் வருதுனாலே ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்பின்னர் போடுறான்னா கன்வென்ஷனல் ஆஃப் ஸ்பின்னர் போடலாம், விஸ்ட் ஸ்பின்னர் போடக்கூடாது. ஏன்னா லாக் ஆயிரும். ஒரு டியூ ஃபேக்டர் இருந்தாவே பால்ல நம்மளுக்கு ஈரப்பதம் இருக்கும்போது நம்ம என்ன வெஸ்ட் ஸ்பின் போட்டாலும் பால் ஒண்ணுமே ஆகாது. இது நீ வெஸ்ட் ஸ்பின் நீ இவன்ட்ட வருண் சக்கரவர்த்தி கொடுத்தாலும் அதுதான். அப்ப என்னன்னா கன்வென்ஷனல் ஆஃப் ஸ்பின்னர் தூக்கி போடு, இல்ல லைக் லென்த்ல இழுத்து போட்டு பேட்ஸ்மேன் எடுக்க வைக்கலாம். இப்ப அப்படி ஆடுறாங்களா, கடைசியில 2 ஓவருக்கு 10 ரன் வேணுமா, இப்ப ஜடேஜா இருக்கா, இழுத்து போட்டு முன்னாடி ஒரு லாங் ஆஃப்ல கேட்ச் எடுக்க வைக்கலாம். வெஸ்ட் ஸ்பின் என்ன பால் டர்ன் ஆகாது. அவங்க அதை டர்ன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, பால் டர்ன் ஆகாது. நேரா அது அங்க போய் கொடுக்கதான் செய்யும். அப்ப பால் டர்ன் ஆகல என்ன ஆகும், ஒன்னு டர்ன் ஆச்சுன்னா இன்னும் ரெஜ்ல அவுட் ரேஜ்ல போடும், இல்ல டர்ன் ஆகலாம் நேர் வெளியே போயிட்டே தான் இருக்கும். ஏதாவது இப்ப இருக்கிறதுக்குலாம் சும்மா பேட் ஸ்விங் பண்ணாலே வெளியே போயிடும். அவன் டைம் பண்ணி பால் போட ஒரு 4 அடிச்ச பால் ரீப்ளே காட்டுறாங்க. 100 பால் இப்படி சுத்துவான்ல, சுத்துறப்ப அதுல இருந்து தண்ணி தெரிச்சு போகுது. அவ்வளவு இதா இருக்கு. அவன் இப்படி சுத்துறப்ப அவ்வளவு இதா போகுது. அவ்வளவு இதா இருக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு மேபி சாம்சனுக்கு அங்க கொடுத்ததுக்கு அங்கே ஸ்பின் சோக் இது பண்ணிருக்கலாம். ஜடேஜா கூட மாத்தி ஒரு எண்ட்ல இருந்து அட்டென்ட் பண்ணி இன்னொரு விக்கெட் விழுந்துருந்துச்சுன்னா அங்கேயே அவங்க ஸ்லோ ஆயிருப்பாங்க. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாருன்னா 10 ஓவருக்கு அப்புறம் நியூ பால் வரும். எனக்கு அதான் நல்லா தெரிஞ்சு 10 ஓவருக்கு அப்புறம் நியூ பால் வரும், 100 அப்போ உள்ள கொண்டு வருவோம் அப்படின்னு வெயிட் பண்ணி சாம் கரனை 2 ஓவர் நடுவுல போட விட்டது அங்க இதாயிடுச்சு. ஏன்னா கரெக்ட். அதே மாதிரி எனக்கு ஒரு டவுட், ஏன் அன்ஷுல் கம்போஸ் போவே இல்லை? 4 ஓவர் 3 ஓவர் தான் இருக்கல. நான் சொன்னேன் சாம் கரனுக்கு பதிலா 1 ஓவர் அவனுக்கு கொடுத்துருக்கலாம். எக்ஸ்ட்ரா எதுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, ரொம்ப இன்கன்வீனியன்சிங் டெசிஷனாவே இருந்தது. 10 ரானா 4 ஓவர் கடைசியில போட்டாகணும்ன்ற மாதிரியே போன மாதிரி இருந்தது எனக்கு. மத்த எல்லாத்துக்கும் பால் கொடுக்கணும். ஏன்னா அன்ஷுல் கம்போஸ் நிஜமாவே நல்லா பண்ணியிருந்தேன். நல்லாதான் போடுறான். அதே மாதிரி நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அவன் போறது பால் என்னன்னா, பால் வெட் ஆகும்போது பால் ரிவர்ஸ் ஸ்விங் ஆகும். பால் ரிவர்ஸ் ஸ்விங் ஆகும்போது என்னன்னா, நீங்க ஸ்பின்னர் கொடுக்க விட ஒரு ஃபாஸ்ட் பாலர் ரிவர்ஸ் ஸ்விங் யாரு நல்லா போடுறாங்களோ அந்த பவுலர் கொடுப்போம். இப்ப டிசிஎல் என்ன பண்றாங்க, கடைசி 3-4 ஓவர் ஸ்டார் தான் கொடுக்குறாங்க. அவனுக்கு பால் ரிவர்ஸ் ஸ்விங் ஆகுது, அது ஆட முடியாது. அந்த பால் இருக்கும்போது அன்ஷுல் கம்போஸ் பாத்துருக்கணும். ஆவேஷ் கான் அங்க முடிச்சான்ல ராஜஸ்தான, அது ஆக்சுவலா இங்க சொன்ன மாதிரி அந்த ரிவர்ஸ்விங் ஸ்ட்ராட்டஜி தான். அதை வச்சுதான் இது பண்ணான். பால் ரிவர்ஸ்விங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களால ஒன்னும் பண்ண முடியல. அங்க ஆர்ஆரால எதுவும் பண்ண முடியல அந்த இடத்துல. அது ஆட முடியாது மாப்பி. அந்த இடத்துல ரிவர்ஸ்விங் பால் ஆட முடியாது. நீ யாருக்கெல்லாம் போடும்போது 140 எல்லாம் அதை ஆடவே முடியாது. ஒரு 4 பால் ரிவர்ஸ்விங்கா போட்டுட்டு இருந்தா ஒன்னும் பண்ண முடியல. அதுவும் 4 பால் டாட் ஆடி இருந்தா பேட்ஸ்மேன் மிஸ்டேக் பண்ணிருப்பான். இப்ப என்னன்னா, ஒரு ஓவருக்கு ஒரு 9 ரன் வேணும்னு வச்சுக்குவேன், கம்ஃபர்டபுளா சிங்கிள் 2 ஆடிட்டே இருக்காங்க. அப்ப என்னன்னா பேட்ஸ்மேன் கேம் தான். நம்ம இடத்துல ஒரு 4 டாட் பால் போடணும். 4 டாட் பால் நிறுத்தி இருந்தேன் அப்படின்னா பேட்ஸ்மேன் ஏதாவது ட்ரை பண்ணிருப்பான், மேல அடிக்க ட்ரை பண்ணி அது ஏதாவது பண்ணா டக்கு நீங்க 4 வைடு போட்டுறீங்க. இதுதான் இப்ப இங்க விஷயமே. அதுதான் ராஜு. 10வது ஓவர் முடியறப்ப அவங்களுக்கு ரெக்கார்ட் ரன் ரேட் 9 தாண்டி போயிடுச்சு. ரெக்வயர்டு 9 தாண்டி போயிடுச்சு. நம்ம அங்க இருந்துட்டு என்னன்னா ரன்ஸ் லீக் பண்ணிட்டோம். அதை எப்படின்னா நம்ம கொண்டு போயிருக்கணும், அதிக டாட் பால்ஸ் அதுன்னு சொல்லி ஒரு 10-11 கொண்டு போயிருந்தாதான் அவங்களே எடுத்திருப்பாங்க. அவங்க சான்ஸே எடுக்கல. அழகா என்ன பண்ணிட்டானா உருட்டி ஆடி சிங்கிள் டபுள். அது கமிந்த மெண்டிஸ் நல்லா 2-2 வந்தான். 4-6 அவன் அடிக்கவே பார்க்கல. 30 2 எல்லா பாலும் 2 கால் பண்ணான். ஹாஃப் சான்ஸ் தான். ஆனா அது எனக்கு இவங்க கமெண்ட்ரி அவங்க ஹாஃப் சான்ஸ்ன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு அது ஹாஃப் சான்ஸா தெரியல. ஆக்சுவலா என்னன்னா கமிந்த மெண்டிஸ் அடிச்சு ஹைட் ஏறும். 100 செகண்ட் ஓவர்னு நினைக்கிறேன். ஆமா, நல்லா ஹைட் ஏறிடும். ஷேக் ரஷீத் அங்கிருந்து ஓடியாருவான், டெவல் பிரைஸ் இங்கிருந்து ஓடியாருவான். இவன் என்ன பண்ணி ஆக்சுவலா டெவல் பிரைஸ் வந்திருந்தானா அதை ரீச் பண்ணிருக்கலாம்.
ஷேக் ரஷீத் என்ன பண்ணிடுவான்னா கை காமிச்சிருவான் இது என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு. கை காமிச்சிட்டு கிட்ட வந்து அவனால ரீச் பண்ண முடியாது, அவன் அங்கேயே நின்றுவான். மேபி அதை ஒரு சான்ஸா கன்வெர்ட் பண்ணியிருந்தானா, ஏன்னா அப்ப கமிந்தா மெண்டிஸ் அடிக்கவே இல்லை, 10 ரன்னுக்குள்ளாரதான் இருந்தான். கமிந்தா மெண்டிஸ் விக்கெட் விழுந்துருந்துச்சுன்னா அங்கேயே விழுந்துருந்துச்சுன்னா இன்னும் பிரச்சனை இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த குரூஷியல் மொமெண்ட்ஸ் வந்துட்டு ப்ராப்பரா கேபிடலைஸ் பண்ணல. ஒரு முக்கியமான கேட்ச் பிடிக்கும், கன்வெர்ட் பண்றதே இல்லை. இல்ல ஒரு முக்கியமான பார்ட்னர்ஷிப் இல்ல முக்கியமான ஒருத்தர் வந்து பெர்ஃபார்மர் எதுவுமே அமையவே இல்லை இந்த மேட்ச்லயும் எனக்கு தெரிஞ்சு. இல்ல ராஜா, லைக் ரெகுலரா நீ ஒரு விஷயம் நீ பண்ணி அது ஒரு சக்சஸ் கிடைக்கும் போது நம்ம மைண்ட் செட்டே வேற மாதிரி இருக்கும். அப்படி இல்ல அப்படிங்கும் போது லைக் எந்த இடத்துல மாத்தணும், கரெக்டா போயிட்டு இருக்க விஷயமே நம்ம மாத்திடுவோம் சில டைம். ஐயோ இது ஒரு வேலை செட் ஆகாதோ அப்படின்னு நம்ம மாத்துவோம். அது என்னன்னா நம்மளுக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம இங்க கொண்டு வந்துட்டலாம்னு இருக்கும். ஆனா அந்த மைண்ட் செட்ல லைக் நம்ம ஏன் ரெகுலரா தோத்துட்டே இருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் அவங்க ரொம்ப போட்டு மைண்ட்ல யோசிக்கும் போது அது ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே போயிடும். நல்ல நல்ல விஷயம் உள்ள கொண்டு வந்தாலும் இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது நமக்கு பெருசா எஃபெக்ட் ஆகாது. இப்ப இதே டீம்ல இப்போ சிஎஸ்கே அவ்வளவு நல்லா பண்ணிருந்துச்சு அப்படின்னா அன்சுல் கம்போஸ் எல்லாம் வந்து அவன் இப்போ மாத்திரையெல்லாம் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ண டீம்ல தான் இன்னும் டீம் வேற லெவல்ல இருக்கும். இப்ப எப்படி நம்ம வந்து மும்பை ஒரு கடப்பார சைட்னு சொல்றோம்ல, ஒரு வேலை அதான் கொடுக்கலையே போயிடுச்சு. சரி விடுங்க, ரொம்ப பேசிட்டோம் எனக்கு தெரியும் சிஎஸ்கே பத்தி. சோ இதுக்கப்புறம் அவ்வளவுதான், சிஎஸ்கே வந்துட்டு அந்த டேபிள் இருந்து கழட்டி விட்டுறலாம். இதுக்கப்புறம் எல்லாம் ஜெயிச்செல்லாம் போறது கிடையாது. சோ கதம் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்எச் எனக்கு தெரிஞ்ச மூட்டை கட்டின்னு நினைக்கிறேன். இதுவே ரொம்ப முக்கியமான தடவை அடிச்சாங்க. சோ சிஎஸ்கே எஸ்ஆர்எச் 3 டீம் அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. ஆர்ஆர் வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் சிஎஸ்கே எஸ்ஆர்எச் எனக்கு எஸ்ஆர்எச்ல போக வாய்ப்பு இல்ல, 3 கலிதான். சரி ஃபைனலா 4 டீம் பிளே ஆஃப் குள்ள போறது. என்னோட டீம் நான் சொல்றேன், நான் டிசி ஃபர்ஸ்ட் டிசி உள்ள வந்துரும். நானும் டிசி மும்பை ஜிடி டெல்லி. டிசி தான் சொன்னா ஆர்சிபி. ஓகே ஆர்சிபி. சோ இதான் எனக்கு என்னமோ பஞ்சாப் உள்ள வரும்னு தோணுது. பஞ்சாப் எனக்கு கலந்துருவாங்களோ தோணுது தெரியல. நான் பஞ்சாப் எல்லாம் ஆர்சிபி ரெண்டுல ஏதோ ஒண்ணு வேற இல்லையா. ஆர்சிபி உள்ள வரணும். டிசி பஞ்சாப் மும்பை பங்காளி டீம் போயிடும். டிசி பஞ்சாப் ஜிடி எல்லாம் ஆர்சிபி வெளியே வந்துரும். ஜிடி கன்ஃபார்ம் வந்துரும். ஆர்சிபி எல்லாம் பஞ்சாப், டிசி மும்பை, அப்புறம் வந்து ஜிடி சொன்ன மாதிரி ஒன்னா ஆர்சிபி இல்லன்னா பஞ்சாப். லக்னோ எனக்கு தெரிஞ்சு லக்னோ வராதுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நம்ம 3 டீம் ஃபைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த லாஸ்ட் ஸ்பாட்டுக்கு. ஆமா எனக்கு லக்னோ வராதுன்னு நினைக்கிறேன். எனக்கு சாலிடா லக்னோ வந்துட்டு பண்றான்னு நினைக்கிறேன். சீரியஸா சொல்ல போனா லக்னோட பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த வருஷம். மார்க்ரம் சரியா ஆடுறான், அதே மாதிரி மிச்சல் மாசும் சூப்பரா ஆடுறான், நிக்கோலஸ் போரம் சூப்பரா ஆடுறான். கேப்டனை விட்டுரு, அந்த 3 ஃபாரின் பிளேயர்ஸும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க உங்களுக்கு. ஆனா என்னமோ லக்னோவுக்கு ஆக்சுவலா ஏதோ டீம்ல கொனைக்கா தெரியல, சம்திங் இஸ் நாட் ரைட். பண்ட் டிசிஷன்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு. திருக்குத்தனமா வந்து ஃபினிஷர் மாதிரி வரான் கடைசியா. எதுக்கு அவன் எப்பயும் போல 1 டவுன் ஆட வேண்டியதான், இல்ல 2 டவுன் ஆட வேண்டியதானே? எதுக்கு நல்லா ஆடுறது ஃபார்ம் அவுட்ல இருக்கான் பண்ணிட்டு நல்லா ஆடுறவங்க இருக்கான்னு ஃபாரின் பிளேயர்ஸ் இறக்கி விட்டு ஃபார்ம் அவுட்ல தான் எங்க ஆளுங்க மாதிரி ஜடேஜா முன்னாடி இறக்கி விட்டு போப்பா போய் ஆடுப்பான்னு நாளைக்கு இறக்கி விடுவாங்களா, அது மாதிரி இறக்கி விடணும். உங்களுக்கு பண்ட்டு ஜடேஜா கம்பேர் பண்ணா பண்ட்டு எவ்வளவு போய் ஹிட்டரு. ஆமாண்டா, டைம் எடுத்து ஆடலாம் இல்ல. இல்ல நான் சொல்றேன் பண்ட்டு நிக்கோலஸ் பூரியை கம்பேர் பண்ணி ஒத்துக்கிறோம். ஜடேஜா சரி எல்லாரும் ஜடேஜா பால் கடக்க வச்சு திட்டுறீங்க. ஆனா உண்மையிலே ஜடேஜா பேட்டிங் பாத்தீங்களா நீங்க? நான் பார்த்தேன் நல்லா இனிஷியலா கம்மியா இருந்தது. அதுக்கப்புறம் தான் மாப்பி அவன் என்னடா ஜடேஜா பொறுத்த வரைக்கும் என்ன, ஜடேஜாவால முடியல தம்பி. அவன் எல்லா பாலும் அடிக்கதான் பாக்குறான், அவனால முடியல. அவனால முடிச்சது எல்லாத்தையும் என்ன முடியுமோ எல்லாம் பண்ணி விட்டுறேன். அப்படி ஜடேஜா குறைய சொல்ல மாட்டேன். தூபே இவன் பத்தி பேசிதான் நான் மறந்தே போயிட்டு எப்படி விட்டுறேன்னு தெரியல. தூபே இவன் டீம்ல முதல்ல தூபே புரியல. நீதான் சொம்பு தூக்குவ தூபேக்கு எல்லா மேட்சையும் கேள்விப்பட்டுற. தூபே இன்னைக்கு 30 நெட்ஸ்ல தூபே இன்னைக்கு 40 அடிச்சாருங்க. இன்னைக்கு மேட்ச்ல பாருங்க கிரிக்கெட் சின்ன பையன் அடிக்கிறான். ஆயுஷ் மாத்திரை வந்து 2 மேட்ச்ல இது எங்கேயோ நாங்க 2 பேரும் சென்னை மேட்ச் நடக்கிறப்ப சைட்ல பேசிப்போம். நான் 2 விக்கெட் போயிருச்சுன்னா ராஜு விக்கெட் போயிருச்சுடா அப்படின்னா உடனே விடுதம்பே சின்னனா பாத்துப்பாரு ஒரு மேட்ச் கூட பாத்துக்கலடா. அவன் எல்லா மேட்சும் எனக்கு மெசேஜ் அனுப்புறா, சின்னன பாத்துப்பாரு. நானும் பாத்துப்பான்னு இல்ல எனக்கு என்ன புரியலன்னா, எனக்கு உள்ள போட்டா மட்டும் தான் ஆட வரும் அப்படின்னா எதுக்கு ஆடணும்? எனக்கு அதுதான் கான்செப்டே. நீங்க அவ்வளவு பெரிய ஹிட் நான் சரி ஓகே 80-90 மீட்டர் 6 அடிக்கிறான் ஓகே, எனக்கு அதெல்லாம் ஃபைன். ஆனா உள்ள போட்டா மட்டும் தான் அடிப்பேன்னா எல்லா டீமுமே இப்ப நம்ம ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கோம், சும்மா வீட்டுல ஆடிட்டு இருக்கோம், நம்மளே
தெரியும் அவனுக்கு உள்ள போடக்கூடாதுன்னு. அங்க இருந்து எல்லாம் பிளான் பண்ணிட்டு வரவன் உள்ளே போடுவான். அவன் ஷார்ட் பால் தான் மட்டும்தான்டா சொல்றேன். வெளி பவுலர்ஸ் யாரையும் அடிக்கிறது நெட்ஸ்ல சொல்லிடுவாங்க இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்க இன்னைக்கு. உங்க டீம் இதுல என்னன்னா உங்க டீம் கிட்ட ஆடினதுதான் இருந்துட்டு எனக்கு செம காமெடி. எல்லாரும் இருந்துட்டு தூபே நல்லா ஆனா தூபே அவன் இருக்கிறதுலே மோசமா உங்க டீம் தான் ஆடினான். அவங்க என்ன மும்பைல பண்ண விஷயம் என்னன்னா இவனுக்கு வந்து டவுன் த லெக்ல போடணும், கால்ல போடணும். சரியா? இவனும் அங்கேயே ஆடிட்டே இருந்தான், கதகளி ஆடிட்டே இருந்தான். அதுல ஒரு 20 பால்ல ஒரு 4 பால் ஃபுல் டாஸ் விழுந்துருச்சு. ஆஹா அதுதான்டா எனக்கு திருப்பி 4 6 அடிச்சா தூபேன்ட்டாங்க. நான் மேட்ச் பார்த்துட்டு தான் இருந்தேன். இவனுக்கு ஃபர்ஸ்ட் இல்ல நான் எப்படி பார்த்தேன்னா நான் மேட்சை பார்த்தேன். சுதர் என்ன சொன்னா இது என்ன தூபே எப்படி ஆடுறானோ நான் ஏதோ ஒர்க்ல இருந்தேன். அடிச்சிருந்தான் தம்பி என்ன இவ்வளவு பால் இவ்வளவு அடிச்சிருக்கா என்ன நல்லா ஆடலன்ற. அதுக்கப்புறம் தான் ஹைலைட்ஸ் பாக்கும்போது ஓ இப்படி அடிச்சிருக்காரு. இதுல எனக்கு அவன் மேல கடுப்பு என்னன்னா அடிச்சது 30 பாலுக்கு 50 ரன் வெளியே போறப்ப பேட்டை தூக்கி கேவலவாதி நீ ஆட்டது கன்றாவியான இன்னிங்ஸ். பேட்டை கொடுக்க போல வெள்ள துணியை காமிச்சிட்டு அப்படியே போயிருக்கலாம். என்னமோ நாட்டுல வரல இருந்து ஜடேஜாவே நாக்கு புடுற மாதிரி கேட்டிருக்கலாம். டே நான் கூட 30 பாலுக்கு 50 ரன் எடுத்துட்டா நீ என்னடா இட்ரு நானே இட்ரான்னு கேட்டு ஜெய்ஸ்வர் ஆனா 19 பால் 49 அவங்க அடிப்பாங்க. நம்ம டீம்ல யாரும் அடிக்க மாட்டாங்க. சரி ஓகே ரெண்டுக்கு வந்துரும் போயிட்டே இருக்குது. சோ சிஎஸ்கே அவ்வளவுதான் கதை முடிஞ்சது. தம்பி நம்ம 2026 தலை வராரு, கப்பு வாங்கி கொடுத்து வெளியே அனுப்புறோம் அவரை. அதோட முடிஞ்சது. கிளம்புங்க நீங்க கம்முன்னு அசிங்கப்பட்டது. அடுத்த வருஷம் ஆட மாட்டாரா? இதானே இப்படி எல்லாம் ரொம்ப போவாண்டா. கப்பு வாங்கி கொடுத்துட்டு போலாம். இன்னும் அப்படி பாவம் எங்க ஆளுக்கு யாராவது கப்பு வாங்கி கொடுத்தீங்களா? எப்படி இருக்கு தெரியுமா? சரியான இருந்தது 23லயே நீட்டா கிளம்பி இருக்கலாம். 24ல பீக்ல இருந்தாரு. அப்போ 23லயே நீட்டா இருந்தது. கப்பு ஜெயிச்சாரு, ஒரு மூமெண்ட் இருந்தது, கிரேஸ் இருந்தது. அப்பயே நீட்டா ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அது ஒரு பெரிய ஃபேர்வெல்லா கொண்டாடி அப்படியே கிளம்பி இருக்கலாம் டீசென்ட்டா. சென்னையில லாஸ்ட் மாசம் சொல்லிருக்கேன். ஆனா அவரு சிஎஸ்கே எப்பயும் சாதா இதாவே எடுத்துக்கல. நான் எப்பயுமே நார்மலா ஒரு இதாவே எடுத்துக்கலாம். அவரோட பிரான்சைஸ் மாதிரிதான் அவர் எப்பயுமே இது பண்ணிக்கிட்டேன். இல்லாட்டி யார் இந்த டைம்ல கேப்டன்சி எடுப்பா சொல்லு? இந்த டைம்ல கண்டிப்பா டீம் கேவலமா இருக்குன்னு தெரிஞ்சு யாரு கேப்டன்சி எடுப்பா? இல்ல நான் சொல்றேன் 2 வருஷத்துக்கு முன்னாடியே போயிருந்தா முடிஞ்சிருக்குமே சொல்றேன். 26ல தளபதி வராரு, தலையும் வராரு. ஆனா மொத்த டீமும் சேர்ந்துதான் மோசமா ஆடுது. எல்லாரும் தோனியை மட்டும்தான் இல்ல மொத்த டீமும் தான் கேவலமா ஆடுது. மொத்தமா எல்லாரும் சேர்ந்தா இது பண்றாங்க. ஆனா பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு நிறைய தற்குறிசான சொல்றாங்க. இவருதான் இடத்த அடைச்சுக்கிட்டு இப்ப இவருக்கு போல தோனி அருமையான பேட்டிங் பழகி போனது. இல்ல நேத்து வந்து தோனி அருமையான பேட்டிங் ரொம்ப அருமையா ஆடினாரு. இல்ல நான் ஏத்துக்கிறேன் தோனியும் நேத்து பண்ணாருன்னு தான் சொல்லுவாங்க. ஷேக் ரஷீத் அவரும் நல்லா ஆடினாரு. நல்லா ஆடினாங்க. பிரேவிஸும் மாத்திரையே வந்து 6 பால் 10 ரன் ஒரு 4. மனோஜ் 12 பால் 28. சொல்லுங்களேன்டா எது பேச 12 பால் 28 12 பால் 28 அப்படின்ற மாதிரி இருக்கான். சோ அட்லீஸ்ட் இதுக்கப்புறமா சிஎஸ்கே ஏதாவது ஒண்ணும் போறதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏதாவது கொஞ்சம் யங்ஸ்டர் இன்னும் 2 பேர் கொண்டாந்து சும்மா ஃப்ரீயா ஆடுங்கப்பா. ரொம்ப ஏதாவது போட்டு குழப்பி யாரு இருக்கா? வன்ஸ்பேடி மட்டும் தான் இருக்கான். வேற ராமகிருஷ்ணா போஸ் அது மாதிரி ஏதோ 2-3 கேஸ் தான் இருக்கு. ஒண்ணும் இல்ல ஒருத்தர் போட்டு இதே வச்சு ஆடுங்க இந்த டீம். எனக்கு அடுத்த மேட்ச் டெவால் ப்ரைஸ் உட்கார வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் பார்த்தேன் நீ தான் வச்சு ஏதோ சல்யூட்ல ஏதோ ஒரு மாதிரி எல்லாம் பாத்தனே. இந்த மேட்ச் தானே இது கத்தி மாதிரி இப்படி வச்சு எல்லாம் என்னமோ மெடிடேஷன் எல்லாம் மட்டும் வந்தா அப்படின்னு நினைக்கிறேன். பாக்கலையா? அது என்னன்னு தெரியல. ஆனா செம்மையா அடிச்சான். இப்படி வந்து பாகுபலி போஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு தான் வந்தாரு. இல்ல நல்லா அடிச்சிட்டாருல. அடுத்த மேட்ச் உட்கார வச்சிருக்காங்க பாரு. டேய் என்ன சரிப்பட்டு வராது. நான் என்ன சொன்னா தம்பி என்ன சொன்னா பிரீவிஸ் ஓப்பனிங் வருவான் அப்படின்னா அது ஓப்பனிங் இருந்துட்டு தானே நான் இன்னும் 8 வருவான் பாரு பிரீவிஸ். ஓப்பனிங் தான் எதிர்பார்த்தேன். நான் ஓப்பனிங் தான் வருவான்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா பிரவிஸ் நல்ல ஹிட்ரு. அவனுக்கு அதான் பிரவிஸ் எப்படின்னா ஏபி மாதிரிதான் அடிக்க ஆரம்பிச்சிட்டா 2 6 மாட்டிடுச்சுன்னா போதும் வரிசையா அடிக்கதான் பாப்பாங்க. நல்ல ஷாட் சரியான கேட்ச். கமிந்த மெண்டிஸ் தான் மொத்தமாவே மேட்ச மாத்தினது. அவங்க டீம்ல மொமெண்டம் இல்லாதப்பே வந்து பேட்டிங்ல மாத்தினது அவன் தான். அந்த கேட்ச புடிச்சு மேட்ச மாத்தினது அவன் தான். அப்புறம் விக்கெட் வேற எடுத்தான். கைப்புள்ள கட்டதோட சொல்லுங்கப்பா. கைப்புள்ள கட்டதோ என்னத்த சொல்றது? எல்லாம் சிஎஸ்கே டீமே கட்டதோரன்னா
ஹர்ஷல் பட்டேல் 4 விக்கெட்டா நேத்து? அப்படி எனக்கு கேம் சேஞ்ச் பண்ண மாதிரி இருந்தது. அவரு சொல்லவா ஹர்ஷல் பட்டேல் அவங்க பவுலிங் போடல, பவுலிங் எதுக்கு இவங்க அவுட் ஆனாங்கன்னு தான் தெரியல எனக்கு. அவன் ஒண்ணும் பண்ணல, அவன் பவுலிங் எல்லாம் வந்து குடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. சரி சாப்பிட்டு வேற இருந்தேன், நிம்மதியா சாப்பிட. அந்த பால் கூட இழுத்து அடிச்சிருந்தா கூட அவன் வேண்டவே வேண்டாம். 18வது ஓவர்லயே வாசாமி முன்னாடியே வேண்டாம். 18-19 3 ஓவர் மட்டும் அடிச்சு போட்டான். இது 15 வரவே அமுச்சுருங்க. கம்போஸ் அவனும் ஆல்ரவுண்டர் தானே, கம்போஸ் வந்து அடிக்கிட்டு சொல்லுவீங்க. எல்லாருமே வராங்க, தலை வர மாட்டேங்குது கடைசி. இப்படி வந்துட்டு போறதுக்கு அப்படி வந்து சும்மா 2 6 பார்த்துட்டு போலாம். ஏதோ ஓவர் இன்டென்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு தம்பி. வரவன் எவனுமே இருந்துட்டு பால் எடுத்து ஆடணும்னே ஆடல. விடாமுயற்சிக்கு போயிடுறது இல்ல குட் பேடுகளுக்கு போயிடுறது, நடுவால ஒண்ணு இருக்கு, அதை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. 100 வந்துட்டு பால் எடுக்க 100 வந்துட்டு என்னமோ சுத்துறான், எல்லா பாலும் 6 அடிக்க போறோம். சிங்கிள் குடுறான் தம்பி நீதான்டா. இல்ல அந்த மோட்டிவேஷன் பேட்ஸ்மேனுக்கு சொல்லி அப்படின்னா பரவாயில்ல, ஒரு பவுலருக்கு நீதான்பா. எனக்கு அதுவும் இல்லாம ஒன்னும் கிளியர் பண்ணும். எனக்கு என்னவோ டக் அவுட்ல வந்துட்டு ஒரு இது வந்து கிளியர் ஐடியாலஜி இல்லாத மாதிரி இருக்கு. பிளான் வந்து யாருக்கு என்ன ரோல் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணாத மாதிரியே இருக்கு. அது ஏன்னு தான் தெரியல. சீரியஸா யாருக்கு எப்படி ஆடணும்னு நினைக்கிறீங்களோ ஆடுங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஓபனிங் போறாங்கன்னா என்னன்னா புரியல, எப்பவுமே இருக்கும். அதுதான் சொல்றேன், இந்த வருஷம் செட் ஆகலையே, ஒரு தாட்டியாச்சும் மாத்தி பிளான் பண்ணுவோமே அப்படின்றதான் என் பாயிண்ட். இதுல 26 முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் பேசவே வேண்டாம். 2026 ரிஷி வந்து கல்யாணம் பண்ணிட்டு குழந்தையோட போய் பாப்பான். கேக்குதா? கேக்குதா நான் பேசுறேன்? கேக்குது. சரி ஓகே முடிச்சுக்கலாம், டைமர் ஓடிட்டு இருக்கு, 5 நிமிஷம் தான் இருக்கு. ஓகே இதோட வீடியோவை முடித்துக் கொள்கிறோம். அடுத்தது ஏதாவது நல்லதா நடந்ததுன்னா திருப்பி பார்க்கலாம், இல்லைனாலும் பார்க்கலாம். அவ்வளவுதான். தேங்க்யூ, பை பை, தேங்க்ஸ் ஃபார் கமிங் மாபி. முன்னாள் கிரிக்கெட்டர் சொல்லிட்டு அதான் திருப்பி சொல்லி முடிக்கிறவன்.